அன்பார்ந்த நாடக ரசிகர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டம் பெரணம்பாக்கம் கிராமம் எங்களுடைய ஆரணி சுகந்தி நாடக மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது நடக்க போவது மோடி காட்சி. இந்த மோடி எடுப்பதற்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் வரலாம். ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தயவு செய்து தயவு குறித்து யாரும் கை கட்ட வேண்டாம். ஏன் தெரியுமா? கை கட்டினால் எனக்குத்தான் ஏதோட ஆபத்து ஏற்படும். உங்களை பணிவாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றேன். ஐயா, அதே போன்று நான் எந்த மோடி எடுத்தாலும் சரி, அனைவரும் தயவு கூர்ந்து அரோகரா போடுங்க. உங்களுக்கு நல்லதே கிடைக்கும். தடுத்து கொண்டிருக்கிறது அனைவரும் ஏற்றுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பக்கத்தில் இருந்து ஏற்றிடுங்க அவங்கள. இது ஒரு முக்கியமான காட்சி. இது அனைவரும் பார்க்கக்கூடிய காட்சி. இது அவ்வளவு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கிறது. இதை பார்த்தா பார்க்கறதுக்கு அரிதான விஷயம். இது யாரும் கட்டுக்கிட்டு போட்டுறாதீங்க. யாராவது பக்கத்துல தூங்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எழுப்பி விட்டுருங்க. மோடி எடுக்கும்போது திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பா ஆபத்து ஏற்படும். அதனால பக்கத்துல யாராவது தூங்கி இருந்தா அப்படி தூங்கினா அப்படியே விட்டுருங்க. இடையில யாரும் எழுப்பாதீங்க. அதே மாதிரி யாராவது மத்தியம் தந்திரம் கற்றவர்கள் யாராவது இருந்தாலும் ஒரு ஜான் வயிற்று பிழைப்பிற்காக இந்த வேலை செய்யறோம். ஏதாவது சித்து விளையாட்டுகளை எங்கிட்ட காட்டிடாதீங்க. அதனால யாரும் கையை மட்டும் தயவு செய்து கட்டாதீங்க. மாசமா இருக்க கர்ப்பிணிகள் யாரா இருந்தாலும் இந்த மோடி காட்சி மட்டும் பார்க்காதீங்க. வீட்டுக்கு சென்றுடலாம். நான் கூறிய பிரகாரம் முதலாவது மோடி இருக்கிறேன். என்ன மோடி தெரியுமா? கனிமோடி. இந்த கனிமோடி இந்த ராஜகனியில் 1000 குண்டூசிகளை சொருகி வைத்திருக்கிறேன். இதை மட்டும் எடுக்காவிட்டால் இந்த குண்டூசி ஏகப்பட்டது உன் உடலை கீழ்த்து உன் உயிரை பறித்துவிடும். ஐயா, நீ எந்த மோடி வைத்தாலும் எடுப்பது என்னுடைய கடமை அல்லவா? ஆகட்டும். ஓம் பகவதி லட்ச மோடி நான் எடுப்பேன். பகவதியே பகவதியே வந்து என்னை காத்திடுவாய். அங்காள பரமேஸ்வரி அம்மா தாயே, உன்னையே நினைத்து இந்த மோடியை எடுக்கின்றேன். அம்மா, எனக்கு எந்த ஒரு ஆபத்து வராமல் காப்பது உன்னுடைய கடமை தாயே. அம்மா தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி.
உள்ள மோடிதனை எடுக்க போறேன் கனிவுள்ளே மோடிதனை எடுக்க போறேன் ஆத்தாடி நீங்கள் வைத்து 2 மோடியும் இந்த ஜோய பையன் எடுத்து விட்டான். அப்படி இருக்கும்போது இவன் மீது சற்று சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்தை பிறகு தெரிவித்துள்ளான். அடுத்தபடியாக நெடும் என்று சொல்லக்கூடிய மோடியை நீங்கள் வையுங்கள். அந்த மோடி அவன் எடுத்துட்டான் என்றால் அவனே உயிர் வாழ முடியும். பொட்டாந்தரி சாணி பொட்டாந்தரி சாணி ஆகி போச்சா பள்ளி சாணி தான் வாழ போறோம். நான் என்ன ஆச்சரியமா இருக்கிறது. நான் வைக்கக்கூடிய மோடி ஒரு சாதாரண ஜோயின் எடுக்கிறான் என்றால் இவன் ஒரு
ஒருவேளை மனிதனா? நம்மளுடைய பலசாலி அவனே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு ஜோய பையன் எடுக்கிறானாக்கா என்னத்துக்கு? நம்ம பழனிசாமி வரத்துக்கு. எப்போ ஆஹா. டேய், அம்மா, எப்போதுமே தேவர்கள் பிச்சைக்காரர்கள். ஆமா. அப்படி இருக்கு. இவர் வேடம் தவிர்த்து வந்து போனா, அதான் ஒண்ணும் தெரியலம்மா. ஒருவேளை நாம் தேடி வந்த கோமநாட்டி பையனாவா? அப்படிலாம் இருக்காது. டேய், சரி, இவன் யாராக இருக்கட்டும், நான் வைக்கக்கூடிய மூடி அனைத்தும் இவன் எடுத்துக்கிட்டால் அவன் கூறிய பிரகாரமே நான் வைக்கின்றான். சரி, நான் கிளம்புறேன். டேய், என்னடா பண்றா? அடைக்கலே எதிரா நான் வைத்த 2 மோடி எடுத்து விட்டாய். போய் பார்த்தாயா? உயிரில்லாத மோடி, இதுவே நெடுமோடி. இந்த நெடுமோடியை எடுறா பார்க்கலாம். உனக்கு திரும்ப இருந்தா ஐயா 2 மோடி வைத்தீர்கள், என்னால் முடிந்தது எடுத்து விட்டேன். நீங்கள் வைத்திருப்பது உயிரெல்லாம் மோடி, இது நெடுமோடியே. ஐயா நீங்கள் வைத்த இந்த நெடுமோடியை எடுக்கின்றன ஐயா. நீ எடுக்கின்றாய். டேய் ஜோயப்பள்ளி, நீ நினைத்தார் போல் இதுவரை வைத்தே கனிமோடி அல்ல, கருமோடி அல்ல, இது நெடுமோடி. எதனால் உருவானது நெடுமோடி என்று தெரியுமா? டேய், அன்று ஒரு காலத்தில் பிரம்மதேவன் செய்த சூழ்ச்சிகளால் நானே பெரியவன் என்று ஆணவத்தை படித்துக் கொண்டிருந்தான். அவருடைய ஆணவத்தை அழிக்க வேண்டும். எனக்கும் 5 முகம், அந்த சிவனுக்கும் 5 முகம். அப்படி இருக்கும்போது நானே உயர்ந்த கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். ஆணவத்தை அழிக்க என்ன செய்தார்கள்? அந்த நாராயணனும் சிவபெருமானை சேர்ந்து கொண்டு அந்த பிரம்மதேவனை நாடி சென்றார்கள். நாடி செல்லும் பொழுது, டேய், நானே 3 மூர்த்திகளில் முதல் மூர்த்தியே, எனக்கு மிஞ்சத்தான நீங்க என்று உரைத்த போது இவன் ஆணவத்தை உரைக்க வேண்டும். என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த சிவனுடைய சிரசை அலங்கரித்து வந்தால் நீயே பெரியவன் முதல் மூர்த்தி என்று உரைத்தார் அந்த வைகுந்தவாசன். என்ன செய்தார்? இந்த நெடும் என்று உருவாகக்கூடிய காரணம் இதுதான். அப்படி என்ற எடுத்தார் சிவபெருமான் விஸ்வரூபம். அந்த விஸ்வரூபம் வளர்ந்து கொண்டே இருந்தது. வளர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் என்ன செய்தான் பிரம்மதேவன்? புறப்பட்டான் சிவபெருமானின் சிரசை சந்திக்க. யாராவது முடியுமா? அந்த சிவபெருமானின் சிரசை அலங்கரிக்க ஒருவராலும் முடியாது. அப்படி இருக்கும்போது சிவபெருமானின் சடாமுடியை அலங்கரித்த தாழம்பூவானது இறங்கி வந்தது. இறங்கி வரும் வேளையில் பார்த்தான் பிரம்மதேவன். என்ன உரைக்கின்றான்? தாழம்பூவே, நீ எங்கிருந்து வருகின்றாய், என்ன செய்கிறாய் கேட்டபோது, சிவனுடைய சிரசில் இருந்து நான் இறங்கி வருகின்றேன் என்று உரைத்த போது பிரம்மதேவன் என்ன நினைத்தான்? பூவிழும் தூரத்தில் தானா இருக்கின்றது சிவன் சிரசு என்று நினைத்துக் கொண்டு தவறாக புரிந்து கொண்டு என்ன செய்கின்றான்? அந்த சிரசை காண்பித்து என்று புறப்பட்டான். தாழம்பூவானது தடுத்து நிறுத்தியது. தாழம்பூ என்ன உரைத்தது? பிரம்மதேவரே, நான் இறங்கி வரும் காலங்களில் 3 பிரம்மதேவரின் பதவி காலம் மாறிவிட்டது என்று உரைத்தது. என்ன இது? 3 பிரம்மதேவரின் பதவி காலம் மாறிவிட்டதா? ஒரு பிரம்மதேவரின் பதவி காலம் 30,000 ஆண்டுகள். அப்படி இருக்கும்போது 3 பிரம்மதேவரின் பதவி காலம் 90,000 ஆண்டுகள் ஆகிவிட்டது பிரம்மனுடைய சிவனுடைய சிரசிலிருந்து இறங்கி வரும்போது. ஆகையால் சிவன் சிரசை காண்பது தவறாது, யாராலும் முடியாது என்று நினைத்துக் கொண்டு என்ன உரைக்கிறான் பிரம்மதேவன்? தாழம்பூவே, நான் சிவனுடைய சிரசை அலங்கரித்தேன் என்று நீ பொய் சாட்சி உரைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உன்னை படைத்த நானே உன் உயிரை பறிக்க நேரிடும் என்று உரைத்தான். இறங்கி வந்தார்கள் பூலோகம். வளர்ந்து கொண்டு இருந்த அந்த சிவபெருமானை எப்படி கீழே இறக்குவது என்று பார்த்து அந்த வைகுந்தவாசன் எடுத்த அவதாரங்களில் 3வது அவதாரம்